வருகிற ஏப்ரல் 19ஆம் தேதி மக்களவைத் தேர்தல் தமிழகத்தில் ஒரே கட்டமாக நடைபெற இருக்கும் நிலையில் இன்றுடன் தமிழ்நாட்டில் வேட்புமனு தாக்கல் நிறைவு பெறுகிறது. தமிழ்நாட்டில் 39, புதுச்சேரியில் ஒரு தொகுதி என 40 தொகுதிகளுக்கும் ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்நிலையில் இன்று 3 மணி வரை தமிழ்நாட்டில் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. தமிழ்நாட்டில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான காலம் நிறைவு பெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கடந்த 20ஆம் தேதி தொடங்கிய வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவு பெறுகிறது. 30ஆம் தேதி இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட இருக்கிறது. நாளை வேட்பாளர் பட்டியல் பரிசீலிக்கப்படும். 30ஆம் தேதி இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட இருக்கிறது. திமுக, அதிமுக என பிரதான கட்சிகளின் வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். மேலும் சுயேட்சைகளும் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்து இன்றுடன் வேட்புமனு தாக்கலுக்கான காலம் நிறைவடைகிறது. தமிழகத்தில் 39, புதுச்சேரியில் 1 என மொத்தம் 40 தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கலுக்கான காலம் நிறைவு பெற்றிருக்கிறது. கடந்த 20ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கிய நிலையில் திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனுக்களை தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தாக்கல் செய்தனர். வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெற இருக்கிறது. 30ஆம் தேதி இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட இருக்கிறது. இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்ட பின்பு சுயேட்சைகளுக்கு தனிச்சின்னம் ஒதுக்கப்படும். இது பற்றிய மேலும் தகவல்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்வதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைப்பில் இருக்கிறார். கண்ணன், விவரங்கள். தமிழகத்தில் 39 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 20ஆம் தேதி தொடங்கியது. இந்நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் 27ஆம் தேதி, அதாவது இன்றைய தினம் மாலை 3 மணியுடன் நிறைவு பெற்றது. தற்போது வரை இந்திய தேர்தல் ஆணையத்தின் தகவலின்படி தமிழகத்தில் 838 பேர் தங்களின் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். இதில் ஆண்கள் 716 பேரும், பெண்கள் 122 பேரும் தங்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். தேதி வாரியாக பார்த்தோம் என்றால் 20ஆம் தேதி 22 பேர், 21ஆம் தேதி 9 பேர், 22ஆம் தேதி 47 பேர், 25ஆம் தேதி 402 பேர், 26ஆம் தேதி 301 பேர், 27ஆம் தேதி 31 பேர் என்று தாக்கல் செய்துள்ளனர். இந்நிலையில் இந்த வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனையானது நாளை நடைபெறுகிறது. இந்த பரிசீலனையின் போது யார் யார் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பது தொடர்பான தகவலை தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் தெரிவிப்பார். இதனைத் தொடர்ந்து 30ஆம் தேதி மாலைக்குள் வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனுக்களை வாபஸ் பெறலாம். அன்றைய தினமே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும். அதனைத் தொடர்ந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கான சின்னங்களானது அந்த வேட்பாளர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படும். இதனைத் தொடர்ந்து தேர்தல் அதிகாரி முன்னிலையில் சுயேட்சைகளுக்கான சின்னங்கள் ஒதுக்கீடு செய்யும் பணியானது நடைபெறும். கண்ணன், தொகுதி வாரியாக எத்தனை வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது, அந்த விவரங்கள்? நிச்சயமாக கூற வேண்டும் என்றால் தொகுதி வாரியாக தற்போது நமக்கு கிடைத்துள்ள தகவலின்படி சென்னை வடக்கு, அதாவது வடசென்னை என்று அழைக்கப்படும் சென்னை வடக்கு தொகுதியில் 31 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சென்னை தெற்கு தொகுதியில் 28 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மத்திய சென்னை தொகுதியில் மொத்தம் 23 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்திலே இருக்கிறதிலே அதிகபட்சமாக கரூர் தொகுதியில் 37 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதுக்கு அடுத்தபடியாக திருநெல்வேலி தொகுதியில் 34 வேட்புமனுக்களான தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்திலே இருக்கிறதிலே குறைந்தபட்சமாக விழுப்புரம் தொகுதியில் 10 வேட்புமனுக்கள் தான் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதன்படி பார்த்தோம் என்றால் தமிழகத்தில் உள்ள எந்த தொகுதியிலும் ஒற்றை இலக்கத்தில் வேட்புமனுக்களானது தாக்கல் செய்யப்படாமலே உள்ளது. குறைந்தபட்சமாக விழுப்புரம் தொகுதியில் 10 வேட்புமனுக்களாகும். அதிகபட்சமாக கரூர் தொகுதியில் 37 வேட்புமனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.